நம்ம இவ்வளோ நாளாக பழைய இரும்பு கடையிலேருந்து நிறைய நோக்கியா ஃபோன் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ நிறைய பேர் அதில் கேட்டது என்னென்னா, எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் பழைய இரும்பு கடையில் இந்த மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி நோக்கியா ஃபோன்லாம் கிடைக்கிது, நாங்கள் எடுத்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியல, வேஸ்ட்டாக போயிடுது, போட்ட காசெல்லாம் மண்ணில் போட்ட மாதிரி ஆயிடுது, நீங்கள் மட்டும் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நானும் உங்களை போல தான், நான் ஒன்றும் பெரிய டெக்னீஷியனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நோக்கியா ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் 10th படிக்கும்போதெல்லாம் C1 நோக்கியா வச்சுருந்தாங்க. அதில் கேம் விளாண்டு பழகி அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக நோக்கியா ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு கேம்ஸ் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ இருந்த நோக்கியா மேலே ஒரு ஆர்வம். பட் இப்போ வந்து நோக்கியாவோட மேனுஃபேக்சரிங் முன்ன மாதிரி பட்டன் ஃபோன் வரது கிடையாது. இப்போ வருது, பட் அதில் ஓஎஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. டச் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் ஓல்டு ஃபோன் இன்னும் இருக்குது, பட் அதுக்கான சார்ஜரு இல்லை. சின்னதாக ஏதாச்சும் பேட்ரி ப்ராப்ளம் இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்தாலும் இதுக்கப்புறம் இதை யார் யூஸ் பண்ண போகிறா, ஸ்பேரும் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது, தூக்கி போட்டுருந்தாங்க. நீங்கள் பழைய கடை பார்க்க போனால் அங்கே வந்து நிறைய நோக்கியா ஃபோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் எப்படி இருந்த மனுஷன் நீ இப்போ உடனே எப்படி தூக்கி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அது எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸை போட்டு மேபி ஒர்க்காக வைப்பேன். ஒர்க் ஆகாது இருக்குது. நான் அது ஒரு பெரிய பண்டல் மாதிரி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். டச்சு போயிருக்கும், பட்டன் போயிருக்கும், அதுக்கான ஸ்பேர் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோன் நிறைய கிடைக்குது. வாங்க அதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகிறது இந்த 3 ஃபோனு, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் iPhone 5C ஆமாம் இதோட மாடல் வந்து. இது பழைய கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே போயிடுச்சு. இது தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல டிஸ்பிளே. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா HTCயில் விண்டோஸ் ஃபோன். நம்ம இதுக்கு முன்னாடி நோக்கியாவில் தான் லூமியா டைப்பில் விண்டோஸ் ஃபோன் பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா HTC அந்த மாடல் செமையாக இருக்கும். இது வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் கன்சோலுங்க. அப்போ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், கீழே இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனு, மேலே டிஸ்பிளே, கீழே ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பேக்கில் தூக்கி பார்த்தா கேமராலாம் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி வந்து மெமரி கார்டு போடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேம் ஸ்டோர் ஆகும் போல். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பழைய கலந்து இதே எடுத்து வந்திருக்கிறோம். அப்புறம் ஒரு LG ஃபோனு, இது ரீஸ்டோரேஷன் பண்ணணும். இது Nokia X2 நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இது சோனி ஃபோனு, டச் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இது ஒரு குட்டி நோக்கியா ஃபோன். இது ஸ்லைடு டைப்பு. இது என்னாச்சுன்னு தெரியல, மதர் போர்டு ஃபால்ட்டு. இந்த 2 ஃபோனும் சரி பண்ணோம். பட் இதில் வந்து பிரச்சனை இருக்குது. அதை சால்வ் பண்ணணும்னா அதுக்கான ஸ்பேர் தேவை. ரொம்பவே ஓல்டு மாடல்னால ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. சும்மாத்துக்கு வச்சுருக்கோம். இந்த 2 ஃபோனும் மட்டும் கிடையாது. இங்கே ஒரு பொட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது பழங்காலத்து கல்லாப்பட்டி மாதிரி இருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நோக்கியா ஃபோன் தான். நம்ம சேனலில் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணி இந்த ஃபோனு சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பட்டன் ஃபோனை வச்சு நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த ஃபோனு கூட வாங்கினது தான் இந்த ஃபோன் எல்லாமே. பழைய கடையில் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பட் இதெல்லாமே ரீஸ்டோரேஷன் பண்ண முடியல. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஆனால் டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே தேடிட்டு இருக்கேன். கடையை ஏறி இறங்கினாலும் இந்த மாதிரி பழைய ஃபோனுக்கான ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேறு ஏதாச்சும் டிஸ்பிளே கிடச்சி எடுத்து போட்டு வைப்போம்னு சொல்லி இதை தனியாக வச்சுருக்கிறேன். அதே போல் தான் இந்த பழைய நோக்கியா ஃபோன், இது ஒர்க் ஆகுது, பக்காவாக ஒர்க் ஆகுது. அந்த கிரிக்கெட் கேம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா விளையாட முடியுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பேனல் உடஞ்சிருக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்களா அந்த சார்ஜர் பின்னை உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்பேரும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அப்புறம் இது வந்து பழைய பேனாசோனிக் ஃபோனு, இந்த மாதிரி கொம்பு வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓல்டு மாடலு. இந்த மாதிரி இது பேட்ரி கிடைக்காது, அது வேறு விஷயம். பேட்ரியில் மூடி இல்லை. பட் ஒரு இதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் சோனி எரிக்சன், இந்த ஃபோனும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சார்ஜர் பின்ன காணும். ஆல்ரெடி இதை நோண்டி வச்சுருக்காங்க, பட் ஆன் ஆகும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நோக்கியாவில் வந்து ஒரு டச் ஃபோன். இதுவும் பக்கா ஒர்க் ஆகுது. ஆனால் டச் இல்லை, டச்சுக்குள்ளே தண்ணி போயிட்டு சுத்தமாக போயிடுச்சு. எல்லாமே ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணிட்டேன். டச்சை மட்டும் மாற்ற முடியல. இதுவும் அப்படித்தான். இது வந்து மதர் போர்டு பிரச்சனை இந்த நோக்கியா ஃபோன். ஸோ பவர் பட்டனு என்ன தான் அமுக்குனாலும் வேலை செய்யாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே மதர் போர்டு போயிடுச்சு. அப்புறம் இது வந்து X3 நோக்கியா, பாதி டச்சு பாதி பட்டன் ஒர்க் ஆகக்கூடியது. இது நல்லா ஆன் ஆகும், டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா டச்சு மூட்டை அப்படின்ட்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே தண்ணி கிண்ணி போயிட்டு எல்லாத்தையும் அரிச்சிருச்சு. அதனால் இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை.
அப்புறம் இது டூப்ளிகேட் நோக்கியா ஃபோனு இப்போ வாங்கி ஏமாந்தமே அதுதான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இருக்கையில் ரொம்பவே ஹைலைட்டான ஃபோனுங்க, C6 நோக்கியான்னு சொல்லிட்டு. இது டச்சாகவும் ஒர்க்காகவும் ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கா, செமையான ஃபோனு. இதுலேயே வந்து டிஸ்பிளே பிரச்சனை, டிஸ்பிளே கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஆன் பண்ணால் வைப்ரேட் ஆகும், அந்த நோக்கியாவோட லோகோ எல்லாமே வரும், பட் நமக்கு படம் தெரியாது, டிஸ்பிளே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஃபோனையும் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஒரு மேஜரான பிரச்சனை காரணமாக அதுக்கு ஸ்பேர் கிடைக்காமல் ஃபுல்லாகவே ரீஸ்டோரேஷன் பண்ண முடியாமல் சும்மா இருக்குது. ஸோ இதுக்கு காசு போட்டு வாங்கினதும் வேஸ்ட்டு தான். இது பார்க்குறப்பலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் சரி என்னைக்காச்சும் ஸ்பேர் கிடைக்காதா, நிறைய பழையரும் கடைக்கு போகிறோம், இதே போல் ஃபோனு டிஸ்பிளேயோட வேறு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எடுத்து மாற்றி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகத்துமாக இந்த பொட்டிகளை போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்குறீங்க எப்படி ப்ரோ நீ போனால் மட்டும் உனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கிடைக்குன்ட்டு. ஒர்க் ஆகிறது ஒரு 5 ஃபோன் போட்டிருப்பானா, ஆனால் இங்கே பார்த்து 10-15 ஃபோன் ஒர்க் ஆகாமல் கிடக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் எப்போது ஸ்பேர் வருதோ அப்போ தான் இது ஒர்க் ஆக வச்சு நமக்கு வந்து வீடியோ போட முடியும். ஸோ பார்த்துக்கோங்க, பேக்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த HTC விண்டோஸ் ஃபோனும் நம்ம பழைய எம்கால தான் எடுத்தது. ஸோ நம்ம நோக்கியா லூமியா எடுத்துருக்கோம், பட் HTCயில் இப்போ தான் பார்க்குறேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பேட்ரி நமக்கு இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ கீழே ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த சிம் கார்டு போடுறது, மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பேட்டரியை போட்டு விட்டு அது இழுத்தா போதும் போல். டைரியிலாம் எப்படி வச்சுருப்பாங்க அது போல், நல்லா இருக்குல்ல. HTCயில் வந்து கம்பெனி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் அவங்க ஃபோன்லாம் விட்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தான். மோஸ்ட்லி அந்த காலத்தில் ரிலீஸ் பண்ண எல்லா ஃபோனுமே இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. 4 டைப் கிடையாது, ஸ்டார் குருன்னு சொல்லுவாங்க, அதான் வச்சுருப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட இருந்தால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து மொபைல் டெக்னீஷியன் வச்சுருப்பாங்க. நான் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம பழைய பொருளை ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறோம், மொபைல் ஓப்பன் பண்ணுறோம், CD பிளேயரு அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கிட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நட்டு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ கழட்டிட்டு மேலே இருக்க அப்படியே மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், கேமராவோட மூடி மட்டும் பிஞ்சிட்டு வருது. அப்புறம் இது ஸ்பீக்கரு, வைப்ரேட்டர் மோட்டார் இருக்குது. ஏன் வெயிட்டாக இருக்குதுன்னு தெரியல, இந்த மெட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இதுதான் வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே. இங்கே உள்ளே பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணல, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் என்ன பிரச்சனைன்னு தெரியல. கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, தரமான குவாலிட்டியில் இருக்கும் போல். போன வாரம் தான் விண்டோஸ் ஃபோன் ஒன்று எடுத்தேன், அது வந்து நோக்கியாவோடது கிடையாது, விண்டோஸே மைக்ரோசாஃப்டே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோன் எடுத்தேன், செம குவாலிட்டியாக இருந்துச்சு வீடியோ அந்த கேமராலாம். ஸோ விண்டோஸ் எதுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதாவது நோக்கியா வந்து நல்லா அசுர வளர்ச்சியில் இருக்கும்போது நினச்சாங்க விண்டோஸ் தான் இப்போ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, விண்டோஸ் OS, விண்டோஸ் 10, 11 விட போகிறாங்க. ஸோ அப்போ விண்டோஸ் சம்மந்தப்பட்ட ஃபோனை விட்டோம்னா ஃப்யூச்சரில் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம நோக்கியா கம்பெனிக்காரை வந்து விண்டோஸ் கூட ஜாயின் பண்ணி லூமியான்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நல்லா செட் ஆச்சு. ஆனால் நடுத்தர மக்கள், நம்மளை மாதிரி மற்ற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, பாமர மக்களுக்கு வந்து அது செட் ஆகலை, அது கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஈவன் நான் கூட ஆரம்பத்தில் அந்த நோக்கியா லூமியா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இப்போ போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க மத்தியில் தான் ஃபேமஸாக தவிர நார்மலாக இருக்க பீப்புளுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ அதனால தான் அது யாரும் வாங்கலை. அவனுக்கு காம்படிஷனாக வந்து மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸை வந்து வாங்கி அது பயங்கரமாக சேலாகி விண்டோஸோட அந்த சேலெல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. விண்டோஸும் ஒரு பக்கம் அடி வாங்கிச்சு, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு ஹார்ட்வேரை கொடுத்த நோக்கியா கம்பெனி பயங்கரமாக அடி வாங்கிச்சு. அப்போ மார்க்கெட் விட்டு போனவங்க தான் இன்ன வரைக்கும் அவங்களால வர முடியல. அவங்க ஆண்ட்ராய்டில் இப்போது சில ஃபோன்ஸ்லாம் விட்டுட்டுருக்காங்க. அது நல்லா இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக வர்றதில்லை. சரி ஓகே, இந்த HTC விண்டோஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மதர் போர்டு, அப்புறம் வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பு, கீழே வந்து கேமரா பட்டனு. இது பார்த்தா ஒரே பேட்டர்ன் தாங்க. நோக்கியா லூமியா இருக்கட்டும், விண்டோஸோட அஃபீஷியல் விண்டோஸ் ஃபோனாக இருக்கட்டும், இந்த HTC எதெல்லாம் மைக்ரோசாஃப்ட்டில் வந்த ஃபோனோ எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். மேலே பவர் பட்டனு,
கீழே வால்யூம் பட்டன், அப்புறம் கேமரா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே எதுவும் உடஞ்சி போன மாதிரி தெரியல எனக்கு. மேலே ஒரு கவர் ஒட்டியிருந்தாங்க, அதை எடுத்துட்டேன். ஈவன் செல்ஃபி கூட இதில் கிடையாது, ஒன்லி பேக் கேமரா மட்டும்தான். இங்கே பாருங்கள், இது வந்து டச்சுக்கானது, இது வந்து டிஸ்பிளேக்கானதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ கனெக்ட் பண்ணி விட்டு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ஆன் ஆகாமல் கிடந்திருக்கு. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்படியே சார்ஜ் போட்டு ஏற்றிங்கன்னா ஏறாது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வோல்டேஜ் தேவை. ஸோ இதுக்காக வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும். அது எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு பார்த்து இப்படி வைக்கணும். ப்ளஸ் மைனஸில் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் வோல்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட்டு சார்ஜ் ஏற்றினோம்னா ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சார்ஜ் 0ல் இருக்கும்போது, இதில் கொஞ்சம் கூட வோல்டேஜ் இல்லை, நாக்கு வச்சு பிடிக்கும்போது ஒரு ரியாக்ஷன் காணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக போட்டு சார்ஜ் ஏற்றினீங்கன்னா ஏறாது. அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். இதுதான் பேட்டரி பூஸ்டரு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மல்டிமீட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் மல்டிமீட்ரு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாமே இன்பில்ட் பேட்டரி ஆகி போயிடுச்சுல, அதனால் மல்டிமீட்டர் தான் இப்போ விற்கிறது இல்லை. ஸோ அந்த காலத்தில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே. நான் மதர் போர்டு தான் செக் பண்ண ஓப்பன் பண்ணேன். இப்போ பேட்டரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை மாட்டி விட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்கள், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, பேட்டரியை பூஸ்ட் பண்ணி விட்டு ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகிடுச்சு. HTCன்னு லோகோ காட்டுது. ரொம்ப நேரம் காட்டிகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து விண்டோஸ் ஃபோன் இந்த லோகோவே வருது. ஃபோன் கண்டிப்பாக ரீசெட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப காலமாக இது ஆன் ஆகாமல் கிடந்திருக்கும். திரும்ப அந்த ஓஎஸ் கிட் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு. நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. பேட்ரி வந்து சார்ஜ்லாம் காட்டுது, ஆனால் டச் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்க. கீழே இதை தொட்டால் வைப்ரேட் ஆகுது, பட் டச் எதுவுமே வரல. நம்ம பழைய கல் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், டச்சு ப்ராப்ளம் அப்படின்னு காட்டி இது போட்டிருக்காங்க. ஸோ நானும் 4-5 டைம் எடுத்து விட்டு பார்த்தேன். க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன். பட் டச் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. இது கண்டிப்பாக நம்ம டச்சு தான் மாற்றி ஆகணும். ஸோ HTC ஃபோனுக்கு டச் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். அதனால் என்ன பண்ண போனால், நம்ம நோக்கியாவோட லூமியா ஃபோனுக்கு அவ்வளோ ஸ்பேர் தேடியும் ஒன்றுமே கிடைக்கல. இது அதை விட பழசு HTC மாடல். இதுக்கெல்லாம் ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒன்று, இதே போல் டிவைஸை நம்ம பழைய இரும்பு கடையிலேயே பல்லாவர சந்தையிலேயே எடுத்தோம்னா அதில் இருக்க டச்சை தூக்கி மாற்றி போட்டு வேலை பார்த்துக்கலாம். இல்லை, இந்த ஃபோனுக்கான ஸ்பேர் இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் எடுத்து நிறைய ஃபோன் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கல்லாப்பட்டியிலேருந்து. அதுக்கான ஸ்பேர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட சும்மா கிடைக்கிறதுக்கு ஒரு சில பார்ட்ஸை மட்டும் மாற்றி போட்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கறது நான் அதை பெருசாக பார்க்குறேன். சரி, ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ மூலமாக எவ்வளோ ஃபோன் என்கிட்ட சும்மா கிடக்கு, எல்லாமே ஒர்க் ஆகிற ஃபோன் மட்டும் கிடையாது, ஒர்க் ஆகிறது நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மட்டும் சந்திக்கலாம். பாய்.